ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் லாஸ்க்காக 100 டேஸ் வெயிட் சேலஞ்சுக்காக வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் கூட யாரெல்லாம் வந்து வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை கொஞ்சமாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100வது நாள் நம்ம வெயிட் செக் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றது, வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று நான் வெயிட் செக் பண்ணி போட்டேன்னா அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வெயிட் செக் பண்ணி போடலாம். அந்த மாதிரி வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. எனக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாகுதுன்றதை 100வது நாள் நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று என்னுடைய ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. எனக்கு மட்டும் எங்கேருந்து பிரச்சனை வரும், ஏது பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியல. ஆனால் அந்த பிரச்சனைக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனைங்க தேடி தேடி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு இருக்கிற இவ்வளோ நேரம் நான் டென்ஷனாக வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நான் கூலாக சிரிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இருக்கேன். என் கூட நீங்களும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். நான் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஸ்பைசஸ் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்பைசஸ் நல்லா இதுவாகட்டும். ஸ்பைசஸ் நல்லா இதுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காளான், கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டேன், வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். உப்பு போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலாம். இதில் வந்து நான் முழுக்க ஒரு இது எடுத்திருக்கேன். ஏன்னா அரிக்கு எனக்கும் 2 வேளைக்கு இதில் 1 கிளாஸ் போதும். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது. வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஊறட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிறதுல தாங்க இருக்குது எல்லாமே. இது நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு திரும்பவும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கிறாங்க, இரும்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வதங்கட்டும். ஓகேங்களா? இரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டேபிள் ஃபேனை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஏன்னா வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறதுனால ரொம்ப நெடியாகிடுதா, என்ன பண்ணுறது. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும். ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து தக்காளி மசிட்டோம். ஓகேங்களா? மசிஞ்சதுக்கப்புறம் இதில் மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். மாமியார் பண்ணின்னு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு.
வதங்கட்டும், நன்றாக வதங்கட்டும். கரம் மசாலா போட்டேன். அப்புறம் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இருங்க, 1 by 1. கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள். இப்போ வந்து லாஸ்ட்டாக பிரியாணி மசாலா போட போகிறோம். ஓகேங்களா, போட்டாச்சு. வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ஒட்டுக்க கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஷ்ரூம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மஷ்ரூம் போட்டுடலாம். இப்போ வந்து மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு வாட்டி இது வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இதுலேயே நல்லா வதங்கும். ஓகேங்களா, இந்த மஷ்ரூம் வந்து இதுலேயே ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதிலேருந்து தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் சிம்மில் வேக வேக என்ன ஆகுனா இதிலேருந்து சுற்றி தண்ணி வரும். அதனால் வந்து இதில் நம்ம வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்ல. அரிசிக்காக மட்டும் திட்டமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எங்கள் மாமனார் வந்து நின்று பார்த்துட்டு போகிறாரு, நான் என்ன பண்ணுறேன். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது மசாலாவில் வேக வேக தான் வந்து மஷ்ரூம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிண்டி விட்டுடலாம். ஓகே, இப்போ இதை நல்லா சுருளை வதங்கட்டும். பார்த்தீங்களா, நான் வந்து இப்படியே தான் கலப்பனே தவிர அரிசியே பேசைய மாட்டேன். இப்படி போட்டு அரிசியை வந்து இப்படி தான் கழுவணும். ஓகே, தண்ணி வடிச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மசாலா வதங்கியிருக்கு. இது இன்னும் வந்து வதக்கணும், இன்னும் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வதங்கட்டும். இது வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இதில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இன்னும் ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நான் செய்கிறேன். இப்போ வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரி வந்து இந்த மஷ்ரூம் சாப்பிட மாட்டான், சாப்பாடு மட்டும் சாப்பிடுவோம். அதனால தான் வந்து மஷ்ரூம் கம்மியாக போட்டேன். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதால் வந்து 1 கிளாஸு, இது ஒரு ஃபுல்லாக 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன்னு இதில் இப்போ 1 கிளாஸ் ஊற்றி இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம் பார்த்துடலாம். உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அரிசியை போட்டேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இது மேலே இப்போது புதினா தூவி, கொத்தமல்லி, புதினா இல்லை சாரி, ஐயோ கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எப்படி இருக்குது இருங்க. இப்போ கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அறிங்க வா, வீடியோ பிடி பாருங்கள். கலரிட்டு காமிக்கிறேன். ஆஹா ஹா ஹா. அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம், அதுக்கப்புறம் சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், என் கூட நீங்களும் சேர்ந்து. இப்போ நானும் அதையும் சாப்பிட போகிறோம். நீங்களும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வாங்க, சாப்பிடலாம். போதும் சொல்லு.
பிரியாணி செய்கிறாங்க. பிரியாணி மட்டன் பிரியாணி வெங்காயம் தேரு இது போட்டு பெசி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். ஏன் அம்மா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அம்மா வச்சுருங்க பண்ணுங்க. பாய். வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. ஓகே, பாய்.